ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இன்று நண்பகல் வரை நடைபெற்ற விசாரணை விவரங்களை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன். நிரஞ்சன், சொல்லுங்க, கர்நாடக அரசு வழக்கறிஞர் ஆச்சாரியா தனது இறுதி வாதத்தின் போது என்னென்ன வாதங்களை முன்வைத்தார்? வணக்கம் ஷர்மிளா. அதாவது இன்றைய தினம் இந்த ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் இன்றைய தினம் கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் பி வி ஆச்சாரியா அவர்கள் தனது வாதங்களை நிறைவு செய்திருக்கின்றார். இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் தனது வாதங்களில் எடுத்துரைத்திருக்கின்றார். அதுவும் குறிப்பாக கடந்த 9 நாட்களாக அவர் எடுத்து வைத்த வாதங்களில் விடுபட்டுள்ள விஷயங்கள் குறித்து இன்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல இந்த வங்கி கணக்குகளிலிருந்து பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டிட வேலைப்பாடுகளுக்கு செலவினங்கள் செய்தது தொடர்பான பல்வேறு அட்டவணைகளை அவர் கொடுத்திருக்கின்றார். ஏற்கனவே நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமித்தவராய் ஆகியோர் ஆச்சாரியாவிடம் இது தொடர்பான அட்டவணைகளை உச்சநீதிமன்றத்தில் வழங்குங்கள், அப்பொழுதுதான் இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக விரைவான விசாரணை மேற்கொள்ள முடியும் என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது ஆச்சாரியா அவர்கள் அந்த அட்டவணைகளை தயார் செய்து தற்பொழுது கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 52 புதிய வங்கி கணக்குகளை அவர் ஜெயலலிதா தொடங்கி இருக்கின்றார்கள். இது எதற்கென்றால் 32 புதிய நிறுவனங்களை அவர்கள் தொடங்கி பல்வேறு சொத்துக்களை முறைகேடான வாங்கிய விஷயங்களை மறைப்பதற்காகவும் சொத்துக்கள் நேர்மையான வழிகளில் தான் வந்தது என்பதனை கணக்கு காட்டுவதற்காகவும் தான் இந்த புதிய நிறுவனங்களையும் தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த புதிய வங்கி கணக்குகளையும் தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த 32 நிறுவனங்களும் எந்த விதமான பிசினஸ் இன்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வருமானங்கள் வராத நிறுவனங்களாகவே இருந்து வந்திருக்கின்றது. அதுவும் இல்லாமல் இந்த 32 நிறுவனங்களில் பெரும்பாலும் நஷ்டத்தில் இயங்கியவைதான். ஆனால் அப்படிப்பட்ட நிறுவனங்களை இவர்கள் லாபகரமானதாக கணக்கு காட்டி முறைகேடான வகையில் வந்த அந்த சொத்துக்களை இந்த நிறுவனங்களின் மூலமாக அவர்கள் சரியான வகையில் வந்ததாக கணக்கு காட்டியிருக்கின்றார்கள். அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று ஆச்சாரியா மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல இந்த கட்டிட வேலைகளில் இவர்கள் எந்த வகையான முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள், அதுவும் குறிப்பாக கர்நாடகாவில் உள்ள அந்த திராட்சை தோட்டம் மற்றும் போயஸ் கார்டன் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் நடைபெற்றது என்பது குறித்து மிக தெளிவாக கூறியிருந்தார்கள். அதுவும் இல்லாமல் இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டது அனைத்துமே A1, அதாவது ஜெயலலிதாவிற்கு சாதகமான வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் பல்வேறு முறைகேடான விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக இவர்கள் வாங்கிய 106 சொத்துக்களின் பட்டியலில் பெரும்பாலானவை மார்க்கெட் வேல்யூ என்று சொல்லப்படக்கூடிய சந்தை விலைகளில் இல்லாமல் இவர்களாகவே ஒரு விலையை நிர்ணயம் செய்து அந்த தொகையை கொடுத்துதான் வாங்கியிருக்கின்றார்கள். ஆனால் கணக்கு காட்டும் பொழுது சந்தை விலையில் அவர்கள் வாங்கியதாக கணக்கு கூறியிருக்கின்றார்கள். இதை பல்வேறு சாட்சியங்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று ஆச்சாரியா மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் இந்த வாதங்களின் பொழுது நீங்கள் அனைத்தையும் எழுத்துப்பூர்வமாக கொடுத்து விடுங்கள், ஏனென்றால் தொடர்ந்து இது 2வது முறையாக விரிவாக விசாரணை நடத்தப்படுவது போல தோன்றுகிறது. கீழ் நீதிமன்றங்களில் நடைபெறுவது போல இருக்கின்றது. விரைவாக இந்த வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும். இந்த ஒரு வழக்கின் காரணமாக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகின்றது. எனவே இந்த வழக்கினை விரைவாக முடிப்பதற்காக எழுத்துப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் தாக்கல் செய்து விடுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட ஆச்சாரியா, ஒருவேளை வழக்கு விசாரணையின் பொழுது சந்தேகங்கள் எழும் பட்சத்தில் நான் அவற்றை குறித்து விளக்குவேன் என்றும் கூறியிருக்கின்றார். ஷர்மிளா. நிரஞ்சன், இந்த வழக்கில் மனுதாரர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சுவாமி இது தொடர்பாக நீதிபதியிடம் என்ன கோரிக்கை விடுத்திருக்கிறார்? நிச்சயமாக ஷர்மிளா, நீங்கள் குறிப்பிட்டதை போலதான் இந்த வழக்கின் மூலதாரரே சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள்தான். எனவே இந்த மேல்முறையீட்டு வழக்கில் தனது தரப்பு வாதங்களையும் முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஏற்கனவே கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் அவர் தனது அந்த வாதங்களை முன்வைத்தார். அப்பொழுது அந்த டிரான்சிட் வழக்கில் எந்த வகையில் ஜெயலலிதா முறைகேடான வகைகளில் ஈடுபட்டார், ஒரு அரசு ஊழியர், அதுவும் ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒரு அரசு நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது, வாங்கக்கூடாது என்பது அடிப்படை விருதியாக இருந்தும் கூட அவர் அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டார். அதே போலத்தான் இவர் முதல்வராக இருந்த அந்த 5 ஆண்டுகள் 1991 முதல் 96 வரை இவர் முதல்வராக இருந்த அந்த காலகட்டங்களில் அரசு கஜானாவிற்கு சேர்க்க வேண்டிய பரிசு பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தனது சொத்துக்களாக அவர் மாற்றியிருக்கிறார் என்று தனது வாதங்களில் அவர் முன்வைத்தார். அதுவும் இல்லாமல் 1991 ஆண்டு இவர் தாக்கல் செய்த அந்த வருமான வரி கணக்கின் பொழுது சொத்து மதிப்பு 2 கோடியாக இருந்திருக்கின்றது. பின்னர் 1992 ஆண்டு நான் ராஜ்யசபா எம்பியாக இருந்த பொழுது ராஜ்யசபாவில் கடைசியாக ஜெயலலிதா எப்பொழுது இந்த வருமான வரி கணக்கினை தாக்கல் செய்தார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியதை அடுத்து அவசர கதியாக இந்த 91 முதல் 92 வரையிலான அந்த வருமான வரியினை அவர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். பின்னர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் இவர்கள் தாக்கல் செய்த அந்த வருமான வரி
விஷயங்களில் இவர்களது சொத்து மதிப்பு 9 கோடியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் 2011ஆம் ஆண்டு இவர்களது சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடியாக உயர்ந்திருந்தது. 2015ஆம் ஆண்டு ஆர்கேபுரம் இடைத்தேர்தலின் பொழுது இவர்கள் தாக்கல் செய்த போது 117 கோடியாக இவர்களது சொத்து மதிப்பு கணக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி பார்த்தமையானாலே கிட்டத்தட்ட எந்த அளவிற்கு இவர்களது சொத்து மதிப்பு அதிகரித்திருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரியும். இதில் இருந்தே இவர்கள் முறைகேடான வகையில் தான் இந்த சொத்துக்களை சேர்த்தார்கள். அதுவும் ₹1 மட்டுமே வருமானம் வரக்கூடிய ஒரு முதல்வரால் எவ்வாறு இவ்வளவு சொத்துக்களை சேர்க்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 1977ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அந்த அக்னிஹோத்ரி வழக்கினை மேற்கோள் காட்டி கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதி குமாரசுவாமி அவர்கள் தீர்ப்பு வழங்கியது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அந்த வழக்கினை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக அரசு ஊழியராக அக்னிஹோத்ரி அவர்கள் வருமான வரி கணக்கினை செலுத்தும் பொழுது 11,000 மட்டுமே அதிகமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் 10% குறைவாக இருக்கும் பட்சத்தில் அது அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக ஆகாது என்று தீர்ப்பு வழங்கியிருந்தார்கள். ஆனால் 1988ஆம் ஆண்டு மீண்டும் வருமான வரி கணக்கீடு சம்பந்தமான சட்டங்களும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சட்டங்களும் திருத்தி அமைக்கப்பட்ட பொழுது பல்வேறு கடினமான விஷயங்கள் அதில் புகுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தமேயானால் கிட்டத்தட்ட கீழ் நீதிமன்றத்தின் அளவின்படி பார்த்தமேயானால் இது அவர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது என்பது உறுதியாகி இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது கீழ் நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பினை உறுதி செய்ய வேண்டும், கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பினை ரத்து செய்ய வேண்டும் என்று சுப்பிரமணியன் சுவாமி தனது வாதங்களில் முன்வைத்திருக்கின்றார். ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.